வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். கரங்களை குவித்து வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். கல்வாரி பலியினை கண்முன் கொண்டு, கல்வாரி பலியினை கண்முன் கொண்டு, காலமெல்லாம் நாம் வாழ்ந்திடுவோம். வழிபடுவோம் வழிபடுவோம், இயேசுவின் பணியில் இணைந்திடுவோம். வழிபடுவோம் வழிபடுவோம், இயேசுவின் பணியில் இணைந்திடுவோம். கரங்களை குவித்து வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். கரங்களை குவித்து வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். ஆதி கிறிஸ்தவர் உடைமைகளை பொதுவாக கொண்டு வாழ்ந்தது போல், ஆதி கிறிஸ்தவர் உடைமைகளை பொதுவாக கொண்டு வாழ்ந்தது போல், பொது நலம் உள்ள இதயத்துடன் அவனியில் பகிர்ந்து வாழ்ந்திடவே. பொது நலம் உள்ள இதயத்துடன் அவனியில் பகிர்ந்து வாழ்ந்திடவே. வழிபடுவோம் வழிபடுவோம், இயேசுவின் பணியில் இணைந்திடுவோம். வழிபடுவோம் வழிபடுவோம், இயேசுவின் பணியில் இணைந்திடுவோம். கரங்களை குவித்து வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். கரங்களை குவித்து வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். குழந்தைகள் போல கபடம் மற்றும் பெரியோரை போல ஞானம் பெற்றும், குழந்தைகள் போல கபடம் மற்றும் பெரியோரை போல ஞானம் பெற்றும், வாழ்வின் நோக்கத்தை மனதில் கொண்டு வாழ்வாங்கு பாரினில் வாழ்ந்திடவே. வாழ்வின் நோக்கத்தை மனதில் கொண்டு வாழ்வாங்கு பாரினில் வாழ்ந்திடவே. வழிபடுவோம் வழிபடுவோம், இயேசுவின் பணியில் இணைந்திடுவோம். வழிபடுவோம் வழிபடுவோம், இயேசுவின் பணியில் இணைந்திடுவோம். கரங்களை குவித்து வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். கரங்களை குவித்து வழிபடுவோம், நாம் கர்த்தரை கனிந்து வேண்டிடுவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். பாஸ்டர் இமானுவேல் டேவிட் அவர்கள் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நல்லவர், எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வேத வார்த்தையை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வேத வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அது பிரயோஜனம் உள்ள ஒன்றாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்கட்டும். வேத வசனத்தை எப்பொழுது தியானிக்கும் பொழுதும் ஒரு கூடாரம் போல நம்ம இருக்கக்கூடாது. கூடாரம் என்றால் எந்த இடத்துல வேண்டுமானாலும் எப்போ வேணுமானாலும் அதை எடுத்து விட முடியும். 4 சைடு ஒரு ஆணி அடித்து ஒரு மேலாப்பில் ஒரு போர்வை போல போட்டிருப்பதுதான் கூடாரம். அது எந்த நேரத்தில் வேணாலும் ஒருவேளை பெரும் காற்றுக்கு எடுக்கலாம், இல்லை மனிதர்கள் எடுத்து போடலாம், இல்லை நாமே நினைத்தாலும் சில நாட்கள் அதை எடுத்து விடலாம். அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய வார்த்தை என்பது
நமக்குள்ளாக அஸ்திவாரம் போடப்பட்ட ஒன்றாய் இருக்க வேண்டும். கட்டடம் போல போட்டு வைத்து விட்டோமானால் எந்த சூழ்நிலையானாலும் அந்த வார்த்தையை நாமும் நம்மிலிருந்து எடுக்க முடியாது, மற்றவர்களும் நம்மிலிருந்து அந்த வார்த்தையை எடுக்க முடியாது. ஆக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்வோம். அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். வாசிக்கலாம், வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம். பிரசங்கி 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இந்த காரியங்களை குறித்து அநேக காரியங்கள் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஞானம் என்றால் என்ன, ஞானம் எதற்கு தேவை, எவ்வளவு முக்கியம், கர்த்தர் யாருக்கு ஞானத்தை கொடுப்பார், இப்படி அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சில காரியங்கள் இந்த ஞானத்தை குறித்து நம்ம தியானிப்போம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானம் இல்லை என்று சொல்வதற்கு நம்ம இங்கே சொல்லவே முடியாது. ஞானம் இருப்பதனால தான் கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்னா இதே நம்ம வயதை ஒத்தவர்கள், நம்மை போன்றிருப்பவர்கள் வெளியே இந்த நேரத்தில் அநேக காரியங்களை ஒரு நேரத்தை செலவழிப்பாங்க. வேலைக்கு செலவழிக்கலாம், டிவியில் செலவழிக்கலாம், போதை பழக்கங்களை செலவழிக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேட வேண்டும் என்கிற பயமும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்ததுனால நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம். ஆவிக்குரிய காரியத்தில் மாத்திரமல்ல, உலக காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அளவுகள் வேறுபடலாம், வயதிற்கு ஏற்றார் போல, அனுபவத்திற்கு ஏற்றார் போல அந்த ஞானத்தினுடைய அளவு வேறுபடலாம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். படிப்பதற்கு, வேலைகளை செய்வதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு, எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சரி, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை காத்து கொள்வது எப்படி? கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டார். கொடுத்த ஞானத்தை இப்போ என்ன செய்யணும்? நம்ம காத்து கொள்ளணும். அது எப்படி என்பதை சொல்லி நம்ம பார்க்கலாம். வேதத்தில் வாசிக்கலாம். ஒரே நபர்கள் வேத வார்த்தையை வாசிக்கணும். நம்ம எல்லார் கையிலும் வேத புஸ்தகம் இருக்குது. படிக்க தெரிந்தவர்கள் நிறையா பேர் இருக்கிறோம். எல்லாரும் ஒருத்தர் ஒரு வருஷத்தை மாறி மாறி வாசிக்கலாம். வாசிங்க. பிரசங்கி 10வது அதிகாரம். பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். தொடர்ந்து பார்க்கிறோம். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். இந்த இடத்துல 2 காரியங்களை தேவன் நமக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். ஆவியானவர் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவத்திற்கு இன்னொரு சம்பவம் ஒப்பாய் கொடுத்து இது போலதான் இது இருக்கும் என்பதை போல காமிக்கிறார். இல்லை மேல உள்ள பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை, தைலக்காரர்களுடைய நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தைலம் விற்கிறவர்கள், தைலம் வியாபாரம் செய்கிறவர்கள் ஒரு சின்ன ஒரு டம்ளர்லேயோ சின்ன ஒரு பாத்திரத்திலேயோ இல்லை என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு குடுவையிலையோ அவங்க தைலத்தை வைத்திருக்க மாட்டார்கள். தைலம் எவ்வளவு இருக்கும்? கணக்கில்லாதபடி அதிகமான தைலம் இருக்கும். எவ்வளவுக்கு அதிகமாக தைலம் இருந்தாலும், எத்தனை லிட்டர் இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், செத்த ஈக்கள் அந்த தைலத்தில் விழும்போது அது என்ன செய்கிறதுன்னு பார்க்கிறோம். முதலாவது நாரி பின்பு கெட்டு போவது. பரிமள தைலம் என்பது மிகவும் வாசனை கொடுக்கக்கூடியதான ஒன்று. அந்த பரிமள தைலத்தில் பயங்கர வாசனை இருக்கும். நமக்கு தெரிஞ்சது போல சொன்னால் இப்போ பெர்ஃப்யூம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது போல பயங்கர வாசனை கொடுக்கக்கூடியது பரிமள தைலம். இந்த செத்த ஈக்கள் விழும்பொழுது
அந்த தைலத்தினுடைய முதல் சுபாவம் என்ன செய்யுது? மாறி போகுது. எவ்வளவு நாள் வாசனை கொடுக்கக்கூடியதான ஒரு தைலம், செத்த ஈக்கள் விழும்பொழுது அந்த வாசனை கொடுக்கக்கூடிய சுபாவம் எப்படி மாறி போகுது? நாத்தம் அடிக்கக்கூடியதாக மாறி போகுது. அது சுபாவம் முதலாவது மாறி போயிடும். சுபாவம் மாறிப்போன தைலம் இப்போ என்ன போகுது? கெட்டு போகுது. கெட்டு போகுது என்றால் என்ன? எதுக்குமே அதை உபயோகப்படுத்த முடியாது. நம்ம சில நேரம் தைலம் வச்சுருப்போம், தலை வலிக்குதுன்னு சொல்லி தைலம் வாங்குறோன்னு வைங்க. அந்த தைலம் வாசனை நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குவோமா? தலைவலி போனால் போதும்னு தான் பார்ப்போம். தலைவலி போதா இது போதும்னு தான் பார்ப்போம். ஆனால் இந்த வாசனை கொடுக்கக்கூடியதான இந்த தைலம் அதனுடைய சுபாவம் மாறும்பொழுது அது வாசனை இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு உபயோகப்படுமே என்ற நிலைமையும் இருப்பதல்ல. சத்தையே விழும்போது தன்மையும் மாறப்படுகிறது. அந்த தைலம் எதற்கும் உதவாமல் கெட்டு போகிறது. இப்போ இதே காரியத்தை இப்போ கீழே உள்ள பகுதியை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஞானத்திலும் கணத்திலும் போதும். முதல் காரியம் ஞானம், அடுத்த காரியம் கணம். ஞானம் என்றால் நமக்கு தெரியும், தியானித்திருக்கிறோம். கணம் என்றாலும் நமக்கு தெரியும், ஒரு மரியாதை. ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சும்மா போட்டுல, ஞானத்திலும் கணத்திலும் என்று சொல்லி. ஞானத்திலும் நல்ல மரியாதை இருக்கக்கூடிய ஆளு, நல்ல அறிவு இருக்கக்கூடிய ஆளு, இதுலேயும் பேர் பெற்றவர்கள், ஞானத்திலும் மிகவும் சிறந்தவர்கள். அவங்க ஏதோ கொஞ்சம் அறிவாளிங்க, கொஞ்சம் அவங்களுக்கு தெரியுங்கன்ற மாதிரி ஆள் இல்லை. நல்ல உயர்வான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம். ஞானமும் கணமும் எப்படி இருக்கு? ரொம்ப பேர் பெற்று இருக்கிற அளவுக்கு அதிகம் இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 30 பேர் இருக்கிறோன்னா, இந்த 30 பேரில் எல்லாருக்கும் ஞானம் இருந்தாலும் யார் ஒருவருடைய ஞானம் அதிகமாக இருக்கிறதோ எல்லாரை விடவும் அவர்கள் தான் பெயர் பெற்று இருப்பார்கள். பெயர் பெற்றிருப்பர் என்றால் புகழோடு இருப்பது, எல்லாருக்கும் அறிந்திருக்கும், நல்ல ஃபேம் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இப்படி ஞானம் அதிகமாக, மரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல சொற்ப மதியினம் இருந்தாலும் அப்படியே செய்யும். எப்படியே செய்யும்? செத்த ஈ எப்படி தைலத்தை நாரி போக பண்ணுதோ, தைலத்தினுடைய சுபாவம் முன்பு எப்படி இருந்தது? வாசனை கொடுக்கக்கூடியது. இப்போ அதனுடைய தன்மை எப்படியாய் மாறிவிட்டது? நாத்தம் அடிக்கிறதாய் மாறிவிட்டது. இப்போ நமக்கு அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஞானத்திலையும் கணத்திலையும் சிறந்து இருக்கிறோம். இந்த சொற்ப மதியினம் வரும்பொழுது இப்போ நேராக எப்படி ஆகும்? தலைக்கீழே திரும்பிடும். சுத்தமாக ஞானம் இல்லாமல் போயிடும். மதிப்பே இல்லாதபடி கணம் முழுவதும் குறைந்து போயிடும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், அப்படியே பரிமள தைலத்தோடு அப்படியே ஒப்பிடுகிறார். முதல்ல வாசனை இருக்கு, இப்போ நாத்தம் அடிக்குது. அதனுடைய சுபாவம் அப்படியே மாறுது. அப்போ ஞானத்திலும் கணத்திலும் சிறந்திருந்து சொற்ப மதியினம் இருந்தாலும் இது அப்படியே நடக்கும். எப்படி? இருக்கிற மரியாதை கணம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அவங்களுக்கு நல்ல மரியாதை இருந்ததுங்க, தேவையில்லாமல் அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச ஒரு சின்ன செயல், இந்த தேவை அது செஞ்சிருக்கவே வேணாம், இதனால அவங்க மரியாதையே போயிடுச்சு, அவங்க பேரை கெடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அநேக நேரம். இப்படி சொற்ப மதியினம், நிறைய மதியினம்லாம் இல்லை, கொஞ்சம் மதியினம் இருந்தாலும் போதும், மொத்தமும் கெட்டு போய்விடும், எதற்குமே உதவாமல் போய்விடும். அப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்தாலும் நம்ம எதில் கவனமாக இருக்கணும்? மதியினம் வராதபடி கவனமாக இருக்கணும். மதியினம் என்றால் அறிவில்லாமல் செய்யக்கூடிய செயல்கள். கர்த்தர் நிறையா ஞானத்தை கொடுத்துட்டார், எனக்கு நிறையா மதிப்பு வந்துருச்சு, எனக்கு நிறையா கனம் வந்துருச்சு. இந்த நிலைமையில் எனக்குள்ள கொஞ்சம் மதியினம் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த மொத்த ஆசீர்வாதமும் என்னாகும்? கெட்டு போயிடும். கெட்டு போயிடும்னா எதுக்குமே உதவாது. அவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்படி சூழ்நிலைகள் மாறி போய்விடும். ஆக கர்த்தர் ஞானத்தை கொடுப்பது, அவர் கணத்தை கொடுப்பது மிகவும் உறுதி. அதே நேரத்தில் அந்த காரியங்கள் நம்மை விட்டு அகலாமல் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நம்மிடத்தில் சொற்பம் என்றால் மிகவும் கொஞ்சம், லிட்டில். அது இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும்போது அது டீகம்போஸ்ட்னு இருக்கும். டீகம்போஸ்ட் என்றால் டெஸ்ட்ராயிங், கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிக்கப்படுவது. ஒரு காரியம் வரும்போது முழுவதுமாக உடனே நடந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இருக்கிற கணம், இருக்கிற அறிவு, ஞானம் எல்லாம் ஒரே நேரத்தில் கையை விட்டு போயிடாது.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுக்கிட்டே வரும். எப்போன்னே தெரியாது. முழுவதும் போன பிறகு தான் தெரியும். எல்லாவற்றையும் இழப்பதற்கு காரணமாக இருந்தது சொற்ப மதியினம். நம்ம இடத்துல சொற்ப மதியினமும் இல்லாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு கிராமத்தில் ஒரு பிசாசு ஒன்று இருக்குது. அப்போ அந்த பிசாசு என்ன பண்ணுது, அங்கே ஒரு கழுதை கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த கழுதையினுடைய கயிற்றை அவிழ்த்து விட்டுருது. இப்போ அந்த கழுதை போய் ஒரு தோட்டக்காரனுடைய வயலில் இருக்கிறதான பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த தோட்டத்தை நாசப்படுத்திடுச்சு. இப்போ நாசப்படுத்தினதும் தோட்டக்காரருக்கு கோவம் வருது. தோட்டக்காரங்க வந்து, நீ எப்படி உன் கழுதையை வீட்டில் இருக்கக்கூடியதான இதெல்லாம் நாசம் பண்ணலான்னு சொல்லி அந்த கழுதையை அடித்து அந்த கழுதையை சாகடிச்சிடுறாரு. இப்போ கழுதையை சாகடிச்சோடனே கழுதைக்கு சொந்தக்காரனுக்கு பயங்கர கோபம் வருது. அவன் என்ன பண்ணுறான், தோட்டக்காரன் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய வீட்டை போய் அவன் நெருப்பு வச்சிடுறான். நெருப்பு வச்சோடனே வீடு எரிந்துருது. வீடு எரிந்தோடனே அவருடைய தந்தை அந்த வீட்டிலேயே இறந்து போகிறார். இப்போ இதை தெரிந்ததான பிள்ளைகள் வந்து அந்த கழுதையினுடைய எஜமானனையும் அவனுடைய குடும்பத்தையும் மொத்த பேரையும் அவங்க கொலை செய்து போட்டுடுறாங்க. இப்போ கொலை செய்து போட்டதும் இது ஊர் தகரால் போல் ஆகுது. இந்த இனம் அந்த இனம் என்று சொல்லி பிரச்சனை வந்து பெரிய கலவரமாகி அந்த ஊரே மிகவும் அழிந்து சுடுகாடாயிடும். இப்போ அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் மிச்சம், கடைசி குத்தூரும் கொலை உயரமாக இருக்கிறவன். அந்த பிசாசை பார்த்து கேட்டானா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண, உன்னால தானே எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ அந்த பிசாசு சொல்லிச்சான், நான் ஒன்றுமே பண்ணலை. நானா போய் கொலை பண்ண சொன்னேன்? இல்லை நானா போய் இந்த சண்டையெல்லாம் ஏற்படுத்தினேன்? நான் என்ன செஞ்ச, வெறும் கயிறை மட்டும்தான் அவுத்து விட்டேன். பண்ணதெல்லாம் யாரு? நீங்கள் தான், நான் பண்ணலை. இதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் அழிவுகளை ஏற்படுத்துவதற்கு, நமக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு பெரிய காரியத்தெல்லாம் அனுமதிக்க வேண்டாம். சின்ன ஒரு கயிறை ஏதோ ஒன்று நம்ம இடத்துல அவிழ்த்து விட்டா போதும். சின்ன எண்ணங்கள், சின்ன யோசனைகள், சின்ன வார்த்தைகள், ஏதோ ஒரு சின்ன மதியீனம் உள்ளாக வரும்பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த கணம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நம்ம இழந்து போய்விடுவோம். வேதத்தில் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நம்ம ஒரு மனிதனை பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் 25வது அதிகாரம். இந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நாம் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, அநேக காரியங்களை இதில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். எடுத்தவங்க வாசிங்க. முதல் வசனத்தை வாசிக்கலாம். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி. போதும். இந்த அமத்சியாவை குறித்து தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். அவனை குறித்து பார்க்க போகிறோம். அமத்சியா என்றால் தேவனுடைய பலன் என்று அர்த்தம். த பவர் ஆஃப் யாவே, இல்லைனா த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். அமத்சியா என்றார். அமத்சியா அவன் 25 வயதில் ராஜாவாகி. தொடர்ந்து வாசிக்கலாம். 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேமிலே அவனுடைய தாயின் பெயர் யோவதானால். போதும். அமத்சியாவின் தாயாரும் எருசலேமை சேர்ந்தவர்கள், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆக இந்த அமத்சியா சிறு வயதிலிருந்தே கர்த்தரை குறித்து கற்று, கர்த்தரை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அவன் கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா எருசலேம் ஜனத்தார்கள் இவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றின ஒரு இடம். ஆக இந்த அமத்சியா என்பவன் கர்த்தரை குறித்து அறிந்தவன். 25 வயதிலே அவன் ராஜாவாக மாறுறான். ரொம்ப சின்ன வயசுல அவன் ராஜாவாக மாறுறான். 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, போதும், அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு வயசு என்ன? 25 வயசு. 25 வயதுல அவன் ராஜாவாக மாறுறான். ராஜாவாக மாறின அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறானவன். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மளை இந்த வயசுலேயே நம்ம ராஜாவாக மாற்றுறாங்கன்னு வைங்க. ஒருவேளை 35 இருக்கலாம், 45 இருக்கலாம், 55 இருக்கலாம்.
நம்ம ராஜாவாக மாறினால் முதல்ல நம்ம என்ன காரியத்தெல்லாம் செய்வோம்? நமக்கு எதெல்லாம் விருப்பமாக இருக்கோ, எதெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் முதல்ல நம்ம செய்வோம். நம்ம கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இங்கே அவனுக்கு 25 வயது தான் ஆகுறது. 25, நீங்கள் எந்த தேசம் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த மொழி வேணால் எடுத்துக்கோங்க, எந்த ரீஜினாக வேணால் இருக்கட்டும், அந்தந்த வயதிற்கேற்பப்பட்டவர்களுடைய சிந்தனை, யோசனை, செயல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வெளிநாடாக இருக்கலாம், நம்ம ஊராக இருக்கலாம். ஒரு 5 வயசு குழந்தைனா அதனுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதற்கான சுபாவம் அதுதான் இருக்கும். வாலிபர்கள் என்றால் அவர்களுடைய எண்ணம், சுபாவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது மனிதர்களுடைய உலகத்தினுடைய இயல்பு. அப்போ 25 இருக்கிற அவனுக்கும் அந்த வயதிற்கேற்றதான வீரம், துடுக்கு, அவனுக்கும் ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும் சின்ன வயசுல. ராஜாவானதுன்னு அவன் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா யாரும் அவனை கேள்வி கேட்க முடியாது. அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. யாரும் அவனை தடை செய்ய முடியாது. அவன் நினைத்ததை செய்யலாம். ஆனால் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான். இளம் வயதுல கர்த்தருக்கு செம்மையான ஒரு காரியத்தை செய்த ஒரு மனிதன். 5வது வசனத்தை வாசிங்க. அமர்சியா யூத மனிதரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமின் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு போதும். இப்ப என்ன ஆகுது? அமர்சியா அரசாண்டது இவன் யூத ஜனங்களையும் பெஞ்சமின் கோத்திரத்தையும், இந்த 2 கோத்திரத்தையும் இவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். இப்போ ஏதேமியர் இவர்களுக்கு விரோதமாக அப்பொழுது இவர்கள் சண்டைக்கு வருவார்கள். ஏதேமியர் சேயீர் மலையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த ஏதோமியர்கள் யார் என்றால் ஏசாவின் வம்சாவளிகள். ஏசாவினுடைய வம்சாவளிகள் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். அவர்கள் அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய, யாக்கோபினுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள், ஏசாவினுடைய சந்ததி ஏதோமியர்கள். அவர்கள் சேயீர் மலையில் இருப்பார்கள். அவர்கள் மிகவும் பலசாலிகள். ஏன்னா ஏசாவை பார்த்தோம், அவன் மிகவும் பலசாலி, அவன் படைகள் இருந்தது. இப்போ அந்த சண்டை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது இவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளாக வந்து சேதங்களை ஏற்படுத்துவதும், இஸ்ரவேலுக்குள்ளாக வந்து பட்டணங்களை சேதப்படுத்துவதும் இருந்தது. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் இவன் ஜனங்களை துரட்டி கொண்டு இவன் போய் சண்டை போடுவதற்காக இவன் யோசிக்கிறான். சண்டை போடுவதற்கு இப்போ இவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதான பெஞ்சமின் கோத்திரத்திலும் யூதா கோத்திரத்திலும் இருந்த ஆட்களை பார்க்கிறான். ஆட்களை எடுக்கும் பொழுது இவனுக்கு வெறும் 3 லட்சம் ஆட்கள் தான் இருக்கிறார்கள். அதில் இருக்க வீரர்கள். வாசிக்கலாம். 5வது வசனத்தை திரும்ப வாசிங்க. வேற ஒருத்தர் வாசிங்க, மாற்றி எல்லாரும் வாசிங்க வேத வசனத்தை சபையில். அமர்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்களுடைய பிதாக்களின் வம்சங்கள் படியே யூதா பென்யமின் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேல்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் யுத்த வீரர் 3 லட்சம் பேரை பேர் என்று கண்டான். இவர்களுக்கு இருக்கிற ஆட்கள் யுத்தத்திற்கு போவதற்கு இவர்களுக்கு இருப்பது இப்ப 3 லட்சம் பேர். ஆனால் இந்த 3 லட்சம் பேரை வைத்துக்கொண்டு ஏதோமியர்களுடைய சண்டை போட்டு ஜெயிப்பது ஆகாத காரியம் என்று யோசிக்கிறான். ஏன்னா அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். அவர்களிடத்துல சண்டை போட வேணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த 3 லட்சம் பத்தாது. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வேண்டும் என்று யோசிக்கிறான். தொடர்ந்து வாசிங்க 6வது வசனத்தை. இப்போ வடக்கு ராஜ்யத்திலிருந்து இவன் 100 வெள்ளிக்கு 1 லட்சம் ஆட்களை இவன் அங்கு இருந்து இவன் வாங்குகிறான். ஆட்களை கடன் வாங்குறான், சண்டைக்காக கடன் வாங்குறான்.
ஏன்னா 3 லட்சம் இருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்திருந்தது. வடக்கு ராஜ்யம் என்று இருந்தது, தெற்கு ராஜ்யம் இருந்தது, நார்த் சவுத் என்று 2ஆக பிரிந்திருந்தது. இப்போ இவனுக்கு சண்டைக்கு ஆள் வேண்டும் என்று சொல்லி இவன் அங்கு இருக்கிற ராஜா இவனிடத்துல 100 வெள்ளி தாலந்துகளை கொடுத்து 1,00,000 ஆட்களை இவன் சண்டைக்கு என்று கூலிக்கு இவன் ஆள் வாங்குறான், சண்டைக்கு என்று ஆள் வாங்குறான். இப்போ தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது, கர்த்தர் எப்பிராமின் சகல புத்திரரோடும் இருக்கவில்லை, போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திறன் கொண்டு நில்லும், தேவன் உம்மை சத்துருக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இப்ப இவன் அந்த வடக்கு ராஜ்யத்திலிருந்து 1,00,000 வீரர்களை கொண்டு வந்து படைக்கு நிறுத்தியாச்சு. போருக்கு போவதற்கு எல்லாம் தயாராகி விட்டார்கள். இப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய மனிதன் ஒருவன் வருகிறான். வந்து சொல்லுகிறான், நீ கூப்பிட்டு வந்த அந்த 1,00,000 பேரோடு போவது கர்த்தருக்கு விருப்பமல்ல, நீ போகக்கூடாது, அவர்களை நீ கொண்டு போகாத. ஏன் என்றால் கர்த்தர் அவர்களோடு இல்லை. கர்த்தர் அந்த ஜனங்களோடு கிடையாது. அந்த நீ கூட்டு வந்த அந்த 1,00,000 ஜனங்களோடு கர்த்தர் இல்லை. நீ ஒருவேளை மீறி அவர்களை கொண்டு போவாயானால் நீ அவர்கள் முன்பாக விழுந்து போவ, நீ சண்டையில் ஜெயிக்க மாட்ட, நீ தோத்து போயிடுவ. ஏன் சொல்கிறேன்டா, நான் சொன்னது போல இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு தெற்கு என்று பிரிந்திருக்கும். வடக்கு ராஜ்யத்தில் மொத்தமாக 19 ராஜாக்கள் எழும்பியிருந்தார்கள். இந்த 19 ராஜாக்களிலும் ஒரு ராஜா கூட கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜாக்களே கிடையாது. முதல் ராஜா எரோபியாம் கொண்டு, ஏன்னால் எரோபியாம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை, ஏன்னா அந்த ராஜ்யம் 2ஆக பிரிந்ததில் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை, அங்கிருந்த கர்த்தருடைய பிள்ளைகளை விக்கிரகத்தை வணங்குவதற்கு அவன் வழி மாற்றி விட்டான், ஜனங்களை எல்லாம் கெடுத்தான். அப்பொழுது இருந்து இயேசுவானவர் பிறப்பதற்கு 722 வருடங்களுக்கு முன்பாக வர அசீரியர்கள் வந்து பிடித்து கொண்டு அடிமையாய் போகும் வரைக்கும் அந்த ஜனங்கள் திருந்தவே இல்லை. அந்த ஜனத்தில் ஒரு ராஜாவும் கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்களே இல்லை. 19 ராஜாக்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தான் நடந்தார்கள். இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்த, கர்த்தர் இல்லாத ஜனத்திலிருந்து இவன் சண்டைக்கு ஆட்களை கொண்டு வந்துட்டான். கர்த்தரை சேவிக்கிற இந்த ஜனத்தோடு கர்த்தரை சேவிக்காத அந்த ஜனத்தை கொண்டு வந்து சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று இவன் யோசிக்கிறான். இப்பதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த ஜனங்களோடு கர்த்தர் இல்லை, நீ அவர்களை கூட்டிக் கொண்டு போகாத. வேதத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியதான ஒரு காரியம், நாம் செய்கின்ற வேலையாகட்டும், நாம் செய்கின்ற ஊழியங்களாகட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை தேடாத, கர்த்தரை விசுவாசிக்காத, இன்னும் சொல்ல போனோம்னா கர்த்தர் இல்லாத நபர்களோடு இசைந்து செல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அது நமக்கு தகாத ஒன்று. எந்த ஒரு மனிதனிடத்துல கர்த்தர் இருக்கிறாரோ நம்முடைய ஐக்கியங்கள் அந்த மனிதனோடு தான் இருக்கணும். இல்லைங்க இவங்க கூட இருந்தால் தாங்க வேலை செய்ய முடியும், அதனால் போகிறேன், எனக்கு விருப்பம்லாம் இல்லை, இருந்தாலும் அவங்க கூட இசைந்து போகிறேன், இருந்தால் தான் இந்த வேலையில் தாக்கு பிடிக்க முடியும், வேலை செய்ய முடியும், அது விரும்புவதல்ல கர்த்தர். இந்த மாதிரி ஆட்களோடலாம் இப்படி வச்சுக்கிட்டா தாங்க பிஸ்னஸ் கிடைக்கும், இவங்க கூட இருந்தால் தாங்க பண்ண முடியும், கர்த்தர் அதை விரும்புறதில்லை. இந்த மாதிரி ஆளுங்க தயவு இருந்தால் தாங்க ஊழியம் செய்ய முடியும், ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க, பண ரீதியாகவும் உலக காரியமாகவும் இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும், இப்படிலாம் இருக்கணுங்க. கர்த்தர் அதை விரும்பலை. ஒருவேளை அவர்கள் இருந்தால் நம்ம காரியத்தை நடப்பிக்க முடியும்னு அவர்களை சேர்த்து கொண்டோமானால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார், கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார். நாம் செயல்படுகிற காரியங்கள், நாம் நினைக்கிற காரியங்கள் தோல்வியில் தான் போய் முடியும். அந்த எச்சரிப்பை தான் இங்கே தீர்க்கதரிசி அவன் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறான். அந்த ஜனங்களோட கர்த்தர் இல்லை, அந்த ஜனங்களை நீ என்ன செய்யாத, உன்னோடு கூட நீ கூட்டு போகாத. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால்
அப்படியானால் கொடுத்த 100 தாலந்திற்காக நான் செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷர், அதை பார்க்கிலும் அதிகமாய் கொடுக்க கூடும் என்றால். இப்போ அவன் கேட்குறான், தீர்க்கதரிசி வந்து சொன்னதும் பணத்தை நான் கொடுத்துட்டேனே என்ன செய்யறதுன்னு கேட்குறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறா, நீ கொடுத்த பணத்தை விட அதிகமாக கொடுக்க கர்த்தரால் கூடும். நம்ம ராஜாவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், இல்லை என்ன கேட்டிருப்போம். ஒருவேளை நம்ம ராஜாவாக இருக்கோம், இதே ஸ்தானத்தில் நம்ம ராஜாவாக இருக்கோம், போருக்கெல்லாம் தயாராக இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன், ஒரு பாஸ்டர் நமக்கு தெரிஞ்சது போல் வந்து போருக்கு போகாதீங்க, அவங்கள திருப்பி அனுப்பிடுங்கன்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ வந்து சொல்கிறீங்களே, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா? இதை நான் சண்டைக்கு போகணும்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புனனே, அப்போ வந்து தேவன் வந்து சொல்லலையா வேண்டான்னு சொல்லி? இல்லை நான் பணத்தை கொடுத்துட்டேனே, பணத்தை கொடுக்கும்போது வந்து சொல்லியிருக்கலாமே கொடுக்க வேண்டான்னு சொல்லி, இப்போ தான் வந்து சொல்லணுமா? கொடுத்த பணம் என்ன ஆகுறது? அது வேஸ்ட்டாக போகுது. அதுவும் இது கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய பணம், இது பணம் வீணாக போயிடுது, இதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம். அது மட்டும் கேட்க மாட்டோம், அவங்க வந்தவங்க யார், என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம விசாரிப்போம். நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோம், நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு ஒரு எண்ணம் வச்சுட்டோன்னு வைங்க. வீடு கட்டுறதுக்கு இடத்தெல்லாம் வாங்கிட்டோம், பொருட்செலவு கட்டடங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல நீங்கள் இடத்த கட்டாதீங்க, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், உங்களுக்கு பணம் கல் இடம் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருங்க, இதை விட ஆண்டவர் உங்களுக்கு அதிகம் கொடுப்பார்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் என்கிட்ட சொல்லட்டும், இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னார்னு சொன்னால் என் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே நஷ்டமாகுது, கர்த்தருடைய பணம் தானே இவ்வளோ வீணாகுது, நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, நீங்கள் பாஸ்டரா, எந்த சர்ச்சு பாஸ்டர், இதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அவன் அந்த தேவ மனுஷனுடைய பெயரை கூட அவன் கேட்கல. எந்த ஊர், என்ன பேர், எதுவுமே அவன் கேட்கல. கர்த்தருடைய மனிதன், கர்த்தர் சொன்னாரா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். தொடர்ந்து வாசிங்க அதை, 9வது வசனத்தை வாசிங்க. அப்போது அமர்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த செய்ய வேண்டியது என்ன கேட்டான் மனுஷன். அதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் கொடுக்க கூடும் என்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அமர்சியா எப்பிராமியரில் சேனையை தங்கள் வீட்டிற்கு போகவிட பிரித்து விட்டான். இது அவ்வளவு ஒரு லகுவான ஒரு காரியம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், வடக்கு ராஜ்யத்திற்கும் தெற்கு ராஜ்யத்திற்கும் எப்பொழுதுமே ஒத்து போகாத ஒரு சண்டை இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அந்த ராஜாக்கள் இவர்களை போருக்கென்று அழைப்பார்கள், வேதத்தில் இருக்க ஆதாரம் இருக்குது. இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய போவார்கள், இப்படியெல்லாம் நடக்கும். இப்போ யோசித்து பார்ப்போம், ஒரு இடத்துல ஒரு ஜனத்தாரை நம்ம காசு கொடுத்து சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்து வீரர்களை, இப்போ நீங்கள் சண்டை போட வேண்டாம், நீங்கள் போங்கன்னு திருப்பி அமைச்சிடுறோம். அந்த வீரர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், என்ன யோசிப்பாங்க அவங்க? அப்போ சண்டை நடக்குதா நடக்கலையா? சண்டை நடக்குது, ஆனால் நீங்கள் வேண்டாம், நீங்கள் திருப்பி போயிருங்க. எங்களை கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்துறீங்களா நீங்கள்? இவங்க நினச்சா நாங்கள் வரணுமா, இவங்க நினச்சா போயிடணுமா? காசு கொடுத்து கூப்பிட்டது யாரு? இவங்க தான் கூப்பிட்டாங்க. அப்போ போருக்குன்னு எங்களை வர சொல்லிட்டு, அப்போ போருக்கு நாங்கள் லாய்க்கு இல்லாதவங்க, நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறீங்களா? இவ்வளவு பிரச்சனைகள் வரும். இவர்கள் சண்டைக்கு போகாமல் திருப்பி அனுப்பிச்சிட்டா அந்த ராஜாவுக்கு என்ன ஆகும்? கேள்விகள் வரும். நம்ம படையை அவமானப்படுத்துகிறாங்க, இத்தனை காரியங்களெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவன் அமர்சியா அதெல்லாம் யோசிக்கலை. கர்த்தர் சொன்னா, கர்த்தருடைய மனிதன் சொன்னா நான் செய்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோ ஒரு நல்ல மனிதன், எந்த கேள்வியுமே அவன் கேட்கல. இந்த பணத்தை குறித்து மாத்திரம் அவன் கேட்குறான். பணத்தை கொடுத்துட்டேனே என்ன செய்யறது? கர்த்தர் அதோட அவனுக்கு திருப்பி தரானோ, வேற எந்த கேள்வியுமே அனுப்பல. அவன் அந்த படைகளை அப்படியே அவன் திருப்பி அனுப்புறான். 10வது வசனத்தை வாசிங்க.
எடுத்து விட்டான். மிகுந்த கோபம் உண்டு, உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை செய்யும் பொழுது சில நேரம் நம்ம உதவிக்காக வந்து நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். இங்கே அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த மனிதன் மனிதர்களை பிரியப்படுத்த அவன் யோசிக்கல. அவன் என்ன யோசித்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலாம். ஐயோ, இதை சொன்னாக்கா அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்களோ, கூப்பிட்டு வந்துட்டோமே, இப்போ எப்படி நான் அவங்கள வேண்டான்னு சொல்கிறது? அவங்க இன்றைக்கி நம்ம அநேக நேரம் அதெல்லாம் யோசிப்போம். நம்ம எப்படி அதை சொல்கிறது? இதை சொன்னால் ஒருவேளை மனசு கஷ்டமாயிருமோ, ஒருவேளை இதை சொன்னாக்கா அவங்க சபைக்கு வராமல் போயிடுவாங்களோ. இப்படிக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் விடுவது தான் தவறு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது எவ்வளவு முக்கியமோ, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடப்பதும் அவ்வளோ முக்கியம். இங்கே அமர்சியா கேள்வியே கேட்கல. கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னால் கர்த்தர் அனுப்புனால, அப்பா சரிப்பா நான் கேள்வி கேட்கல, நான் அப்படியே செய்கிறேன். அவ்வளவு மிகவும் நல்ல ஒரு மனிதன். இன்னொரு வசனத்தை வேணால் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. 4வது வசனத்தை வேணால் வாசிக்கலாம். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைங்க. அமைச்சர் எப்படிப்பட்டவன் என்றால், கர்த்தர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். என்ன கட்டளை என்றால், பிள்ளைகள் செய்த தப்புக்கு அப்பா அம்மாவை நீ கொலை பண்ணக்கூடாது. பிதாக்கள் அப்பா அம்மா செய்த தப்புக்கு பிள்ளைகளை கொலை பண்ணக்கூடாது. அவன் செய்த தப்புக்கு அவன் தண்டிக்கப்படும் என்று கொடுத்த கற்பனையை இவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தான். இது மோசேக்கு எங்கே கொடுத்தார் என்றால், உபாகமத்தில் வாசிக்கிறோம். வேணா குறிப்பு எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். இதே வசனம் இருக்கும். உபாகமம் 24வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இருக்கும். இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் மோசேக்கு. இவன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனம் உள்ளவனாக இருந்தான். எத்தனை வயசுல? 25 வயசுல. 25 வயசு, சின்ன வயசுல கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருக்கிறான். ஒரு மனிதன் வந்து கர்த்தர் இதை செய்ய சொன்னான்னு சொன்னால் அவன் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறான். என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன இழப்பு வந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை செய்வேன். இப்படி இருந்ததான ஒரு மனிதனுடைய முடிவு ரொம்ப கோரமாக இருந்தது. சொந்த ஜனத்தாலே அவன் கொலை செய்யப்பட்டு, சொந்த ஜனத்திற்காக அவன் தப்பி ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமை வந்தது. ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாக போகிறான். நல்ல ஞானவான். நான் சொன்னது போல அமர்ச்சி அப்படிப்பட்டவன் நல்ல ஞானவான். 25 வயதுல கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை அப்படியே செய்கிறான், கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா கேள்வி கேட்டால் பிரச்சனைன்னு தெரியும். கர்த்தருடைய மனிதன் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்கிறான். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அப்படியே செய்யக்கூடியவன், மிகவும் கனம் பொருந்தியவன், ஒரு ராஜாவா இருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ள வந்ததான ஒரு சொற்ப மதியினம் இவனுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இவன் இழந்து போவதற்கு காரணமாக இருந்தது. அது என்ன காரியம் சொல்லி நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. 11வது வசனத்தை வாசிங்க. 11, 12 வாசிங்க. வேற ஒருத்தர் வாசிங்க. வேத வசனம் வாசிக்காதவங்க வாசிங்க. அமர்சியாவே திறன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் 10,000 பேரை வெற்றினான். யூதா புத்திரர் இப்போ இவர்கள் சொற்ப ஆட்களாக போய் கர்த்தர் சொல்லுகிறார், அவளுக்கு வேண்டாம், நீ சண்டைக்கு போன்றார். இருக்கிற இந்த 3 லட்சத்தோடு போய் இவன் போருக்கு போகிறான். போரில் இவர்களுக்கு பயங்கர வெற்றி கிடைக்குது. இப்போ இவங்க ஜெயித்துட்டாங்க. இப்போ 14வது வசனத்தை வாசிக்கலாம். அமர்சியா ஏதோமியரை முறியடித்து
எவ்வளோ ஒரு முட்டாள் பாருங்க. வெற்றியை கொடுத்தது யார்? கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இவன் போய் அங்க வெற்றி பெற்ற பிறகு இவன் செய்யக்கூடிய காரியம் என்ன? அந்த தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். நம்ம போர்ல ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அந்த இடத்துல நின்று கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம சண்டையே போட முடியாதுன்னு நினைச்சோம். வெளியிருந்து ஆட்களை நம்ம கடன் வாங்கணும். ஆனா கர்த்தர் அவங்கள வேண்டாம், இருக்க ஜனங்கள் போதும் என்று சொல்லி நம்மளை கொண்டே கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறான்னு நின்று ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி துதித்து நன்றி சொல்லி பாடி வந்திருக்கிறோம். ஆனா இவன் என்ன செய்யறான்? முட்டாள்தனமா அங்க இருக்கக்கூடியதான தெய்வங்களை எடுத்துக்கொண்டு தனக்கு தெய்வங்களாய் வைத்து வழிபட ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிக்கணும். இவன் ராஜாவாக உயர்த்தப்பட்ட போது கர்த்தர் தான் தேவன் என்று இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை மீறல. ஆனால் உயர்த்தப்பட்ட ஸ்தானத்துல ஒரு மேன்மை உயர்வு வரும்பொழுது கர்த்தர் இங்க அவன் மறக்கக்கூடியவனா இருக்கிறான், நன்றி கற்று போயிடுறான். இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்மளும் சில நேரம் அப்படிதான் இருப்போம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, இல்லை கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கென்று நம்ம உண்மையா இருப்போம், கர்த்தரை நேசிப்போம். கொடுத்த ஸ்தானத்துல ஒரு உயர்வு வரும்பொழுது கர்த்தரை அநேக நேரம் விட்டுருவோம், கர்த்தரை மறந்துடுவோம். ஒருவேளை கர்த்தர் வேலைகளில் உயர்வை கொடுக்கலாம், படிப்புல உயர்வை கொடுக்கலாம், தொழிலில் உயர்வை கொடுக்கலாம், ஊழியத்தில் உயர்வை கொடுக்கலாம். ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்காக இருக்கணும்னு பிரியமா இருப்பாங்க. கொஞ்சம் பணங்கள் வருது, கொஞ்சம் கட்டடங்கள் பெருசாக கட்டிட்டோம், கொஞ்சம் விசுவாசிகள் வர்றாங்க, கொஞ்சம் பெயர் புகழ் வருது என்றால் கர்த்தரை கனப்படுத்துவதை விட்டு பாதையெல்லாம் வேற காரியத்துக்கு மாறிடும். இன்னைக்கு 90% அப்படிதான் இருக்கு. இந்த மனிதன் அதே போலதான் இருந்தான். உயர்வு எனக்கு ராஜாவாகும்போது இவன் சரியாதான் இருந்தான். ஆனால் அதில் ஒரு வெற்றி உயர்வு வரும்பொழுது கர்த்தரை விட்டுவிடக்கூடியவனா இருக்கிறான் இவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு உயர்வுகளை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தரை மறக்காமல் நன்றி உள்ளவர்களாக இருப்பது மிகவும் அவசியம். இவனுக்கு அந்த கர்வம் இங்கே வந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம், வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் ஊண்டவராகி அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷன் ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டினை கேட்கிறார். சாதாரணமான ஒரு கொஸ்டின். நீ எந்த தெய்வங்களை கொண்டு வந்தியோ அந்த தெய்வங்கள் அந்த ஜனத்தையே காப்பாற்ற முடியல, அதை கொண்டு வந்து நீ வழிபட்டு கொண்டு இருக்கிறியே. நீ எந்த ஜனத்தை கொண்டு வந்தியோ அவங்கள முறியடிச்ச, அந்த ஜனங்களே காப்பாத்தல, நீ எதுக்கு அதை கொண்டு வந்து வழிபடுறன்னு சொல்லி கேட்கிறான். இதற்கு அமத்சியா பதில் சொல்றத பாருங்க. தன்னோடே இவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு. நீ ஏன் இங்க எவ்வளவு ஒரு திமிரான பேச்சு வந்துருச்சு பாருங்க. உயர்வு வந்ததும் இந்த கேள்வி எப்போ சொல்லியிருக்கணும்? முதல்ல வெற்றி வருவதற்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். ராஜா வந்து சொன்னப்போ, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரர்களா வைத்தார்களா, உன்னை வெட்டட்டுமான்னு. அப்பெல்லாம் இந்த பேச்சு வரல. உயர்வு வருவதற்கு முன்பாக கர்த்தர் சொன்னாரா, பணிவா நான் கேட்டுக்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு 90% அப்படிதான் இருப்போம். கர்த்தருக்கு இடத்துல ஆசீர்வாதங்களை பெறும் வரைக்கும், கர்த்தர் இடத்துல நன்மையை பெறும் வரைக்கும், கர்த்தர் இவருடைய வார்த்தை இல்லை ஊழியக்காரர்கள் எவ்வளவு கடினமான காரியத்தை சொன்னாலும், செய்வதற்கு கடினமாக இருந்தாலும் அதை செய்வோம், மனரம்பியத்தோடு செய்வோம். கர்த்தர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் செய்யணும் அப்படின்னு. ஆனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நம்ம ஆசைப்படுற காரியங்கள் கிடைத்து விட்டா இப்போ ஒரு வந்துடும், நமக்கு தெரியாதா, இப்படிலாம் சொல்லணுமா, அவங்களுக்கு என்ன தெரியும், படிப்பு வர்ற வரைக்கும், வேலைகள் கிடைக்கிற வரைக்கும்,
திருமணங்கள் ஆகிற வரைக்கும், குழந்தைகள் பெறுகிற வரைக்கும், ஊழியம் வருகிற வரைக்கும், சுகம் கிடைக்கிற வரைக்கும், பிரச்சனைகள் மாறுகிற வரைக்கும் கர்த்தர் என்ன சொன்னாலும் கேட்போம், கர்த்தருக்காக இருப்போம், வாஞ்சியாக இருப்போம், எல்லாம் சரி. அந்த காரியங்கள் கிடைத்து விட்டால் பேச்சுக்கள் எல்லாம் மாறிவிடும். பொதுவாக இந்த மனுஷனுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. அவன் கேட்குறான், உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக வச்சாங்களோ, இந்த பேச்சை விட்டுரு. அதுவும் எடுத்துன்னு சொல்கிறான், உன்னை கொலை செய்யணுமா, அப்படி தான் மிரட்டுறான் இவன். அவன் என்ன கேட்டான், இதுக்கு முன்னாடியாவது அவன் சொல்லும் போது நீ 3 லட்சம் ஜனங்களோடு போ, கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பான்னு சொல்கிறான். அப்போ கேள்வி கேட்டுக்கலாம், 3 லட்சத்தோடு போய் ஏதேமியர் பலம் உள்ளவர்கள், அவங்கள எப்படி ஜெபிக்க முடியும்? அந்த கேள்வி அவன் கேட்கல. இந்த இடத்துல வரும்போது அவன் சரியான ஒரு கேள்வியை கேட்குறான். எல்லாரும் ஞானம் உள்ளவர்கள் சாதாரண யோசிக்க கேள்வி. இந்த தெய்வங்களோட ஜனத்தையே இந்த தெய்வங்கள் காப்பாற்றலை, நீ அதை கொண்டு வந்து வழிபடுறிய, இது சரியான்னு கேட்டதற்கு அவன் அவ்வளோ கோவப்படுறான், கொலை செய்வன், மிரட்டுறான். தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு கர்த்தருடைய மனிதன், அதை விட்டுவிடு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமல் போனபடியினால் தேவன் உன்னை அழிக்க யோசனையாய் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றார். கர்த்தருக்கு உயர்வை கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாக பெருமை, கர்வம் வருமானால், இதற்கு முன்பாக பார்த்ததுதான், கொடுத்த செத்த ஈ எப்படி பரிமள தைலத்தை மாற்றி நாரடிக்குதோ, அதே போல் கர்த்தர் கொடுத்த கனமும் ஞானமும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிடுவோம். இதில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமா. இங்க அப்படிதான் இவன் கர்த்தருடைய மனுஷன் என்ற பயம் இல்லாதபடி இவன் மூர்க்கம் கொண்டு, கோபம் கொண்டு, துணிகரமா வார்த்தைகளை விடுறான். உன்னை கொலை பண்ணட்டுமான்னு மதியினத்தினால. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 35வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே அவர்களின் பொல்லாதவர்களின் பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள், அவரோ மறு உத்தரவு கொடுக்கிறது இல்லை. பெருமையோடு கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் பதில் கொடுப்பது அல்ல. நமக்கு தெரிஞ்சது போல சொல்லணும்னா, எனக்கு பெருமை இருந்தது என்றால் நான் ஜெபித்தால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். என் சூழ்நிலைகள் மாறுவதற்காகவோ எதற்காக நான் ஜெபித்தாலும் எனக்குள்ள பெருமை இருக்கும் என்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பதே இல்லை. நமக்கு தெரியும், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எங்க இருக்கு வேதத்துல? யாக்கோபுல வாசிக்கிற எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 4வது அதிகாரத்துல 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அதுல இருக்கு, வாசிக்க வேண்டாம். அப்போ பெருமை ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்பொழுது பேச்சுகள் தாறுமாறும், சூழ்நிலைகள் தாறுமாறாகும். இங்க அமைச்சியாக்க அப்படிதான் பெருமை வந்தது. வாசிங்க வேணாம். 18வது வசனமும் 19வது வசனமும் வாசிங்க. 2 நாளாகவும் 25வது அதிகாரத்துக்கே வந்துருங்க. 18வது வசனமும் 19ம் வாசிங்க. இப்ப என்ன ஆகுது? இவன் போய் ஏதேமியரை ஜெயித்து கொண்டு வந்து விட்டான். இப்போ அவனுக்கு பெருமை வருது. தேவனுடைய மனுஷன் வருகிறான். தேவனுடைய மனுஷன் வந்து சொல்கிறான், கர்த்தர் உன்னை வந்து விட பண்ண போகிறார், நீ அழிந்து போக போகிறேன்றான். இவன் அவனை மிரட்டி அனுப்பிச்சிடுறான். உன்னை ராஜாக்கு ஆலோசனையாக வைத்தாங்களோ அவனை தலை வெட்ட பண்ணுமான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். இப்போ இவனுக்குள்ளாக என்ன ஒரு கர்வம் வருது? இருப்பதிலேயே பலமானவர்கள் ஏதோமியர், அவர்களையே போய் நான் யுத்தத்தில் வென்று வந்துட்டேன். இப்போ வடக்கு ராஜ்யத்தில் இவர்களை ஜெயிப்பது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. யாரிடத்துல இவன் சண்டைக்கு போகிறான் என்றால், எந்த ஒரு ராஜாவினிடத்துல 1000 வெள்ளித்தாளந்து கொடுத்து 1,00,000 வீரர்களை வாங்கினானோ அவர்களிடத்திற்கே இப்போ அவன் சண்டைக்கு போகிறான். முதலாவது இவன் ஆள் அனுப்புனது எங்களுக்கு உதவி செய்ய வாங்க ஆள் அனுப்புனான். இப்போ அவர்களிடத்துலயே அவன் திரும்ப சண்டைக்கு போகிறான். இவன் சண்டைக்கு போகிறதுக்காக ஆள் அனுப்புறான். இப்போ யோவாஸ் அந்த ராஜா இவனுக்கு சொல்லுகிறதான மறுமொழியை தான் வாசிக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. யோவாஸ் ஆள் அனுப்பி
லீபனோனில் உள்ள முட்செடியானது. லீபனோனில் இருக்கிற முட்செடி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்கு தெரியும். அளவுகள் வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரம். லீபனோனில் இருக்கிற கேதுரு மரம் என்றால் நம்ம ஊரில் இருக்கிற ஆலமரம், அரச மரம் மாதிரி நல்ல அகலமும் இருக்கும். நீளம் பார்த்தீங்கன்னா பல அடி உயரம் இருக்கும். சில மரங்கள் 70 அடி 80 அடி கூட உயரங்கள் இருக்கும். அவ்வளவு பெரியதாக இருக்கக்கூடியது. அதுதான் லீபனோனின் மரத்தை நோக்கி, கேதுரு மரத்தை நோக்கி கேட்க சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு ஓமையை சொல்லி அனுப்புகிறான் பாருங்க. முட்செடின்னு யாரை சொல்கிறான்? அமத்சியாவை சொல்கிறான். நீ ஒரு முட்செடி வந்து ஒரு பெரிய மரத்துக்கிட்ட என் பொண்ணுக்கு நீ சம்பந்தம் பண்ணிக்கோன்னு சொல்லி சம்பந்தம் பேசிச்சு. அப்படி பேசுகிற நேரத்தில் அங்கே இருக்கிற போகிறதான ஒரு மிருகம் அந்த முட்செடியை மிதித்து போட்டு போயிடுச்சு. அது போல் என்ன சொல்கிறான், நான் பெரிய ஒரு மரம், நீ ஒன்றும் இல்லாத முட்செடி, என்கிட்ட நீ பேசுகிற, ஒரு சின்ன ஒரு படம் வந்தால் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும், நீ ஒரு ஆளே இல்லை என்பது போல அவமானப்படுத்தி. தொடர்ந்து வாசிங்க. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. போதும். ஏதோமியரை ஜெயிச்சிட்டோன்னு இவன் இருதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? கர்வம் வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னால் முடியாது ஒன்றும் இல்லை, இந்த 3 லட்சம் ஜனங்களை வச்சே நான் அவ்வளவு. ஏன்னா ஏதோமியர் என்பது மிகவும் பலசாலிகள் அவர்கள், அதுதான் குறிப்பிடத்தக்கது. அவங்களையே நான் ஜெயிச்சிட்டேன், இவங்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயமானு இவனுக்கு கர்வம் பெருமை வந்ததுனால கர்த்தரை இவன் தேட மறந்தான். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். நமக்கு கர்த்தர் உயர்வுகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது கர்த்தரை நாம் இன்னும் தேடுகிறோமா? இல்லை, கர்த்தரை அசட்டை செய்து கர்த்தரை தேடுவதற்கு மறக்கிறோமா? பிரச்சனை வரும்போது இருக்கிறதான உபவாசங்கள், ஜெபங்கள், கர்த்தருடைய மனிதரை கனப்படுத்துவது, வேதத்தை வாசிப்பது, தவறான பழக்கங்களில் விலகி இருப்பது, இவைகளெல்லாம் நாம் செய்ததற்கும் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிறகு ஒருவேளை எல்லாம் வந்து நடக்கிறது நடக்கட்டும், நம்ம போகிற போக்குள்ள இருப்போன்ற மாதிரி கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறோம். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நமக்குள்ளாக இருக்குமானால் அமர்ச்சியாவை எடுத்துக்கொள்வோம். நல்ல ஞானம் உள்ளவன், நல்ல கனமுள்ளவன், ஆனால் ஒரு உயர்வு வந்ததும் ஒரு சொற்ப மதியினம், ஒரு பெருமை, ஒரு கர்வம் வந்தது. இவன் கர்த்தரை தேட மறந்துட்டு அந்நிய ஜாதியினுடைய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சான். கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு நேராக வந்தபோது அதை அசட்டை பண்றான், அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. இதற்கு என்ன ஆகுது? பதிலாக இப்போ யோவாஸ் ராஜா படைக்கு வந்து இவனை வீடு கெடுக்கிறான். நான் வாசிங்க 27வது வசனமும் 28வது வசனமும் வாசிங்க. காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்ட சொந்த ஜனத்திலேயே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்றாங்க. நீங்க தொடர்ந்து வேணா வீட்டில் போய் வாசிங்க. இவன் போய் ஏதேமியரை ஜெயித்து கொண்டு வந்தான், தன் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போய் ஜெயித்து பெற்று வந்தான். ஆனால் இவன் இடத்திற்கே யோவாஸ் வந்து இவனை மடங்கடித்து இவன் உயிருக்கு தப்பி ஓடி இவனுடைய ஜனங்களே இவனை கொன்று பின்பு இவனுடைய பணத்தை எடுத்து கொண்டு வந்து யூதா தேசத்தில் புதைக்கிறாங்க. இந்த வீழ்ச்சி, இந்த இழப்பு, கர்த்தர் கொடுத்ததான கனம், உயர்வு எல்லாம் இழந்து போனதற்கு காரணம் சொற்ப மதியினம். அவன் கர்த்தரை நன்றாக தேடினான். ஆரம்பத்தில் நல்ல ஒரு மனிதன், கேள்வி கேட்காம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல கர்த்தருடைய வார்த்தையை செய்வேன் என்று சொன்னவன். ஆனால் முடிவில் எல்லாம் மாறி போனது. இதற்கு இன்னொரு அடிப்படை காரணம் 3வது வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி. அதுதான் பிரச்சனையே. இவன் ஆரம்பத்திலேருந்தே கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சான், ஆனா எப்படி செய்யல? முழு மனசோட செய்யல.
முழு மனதோடு செய்திருந்தால் இவன் பின்வாங்கி போயிருக்கவே மாட்டான். அப்போ இவன் செய்தது எல்லாம் அறகுற மனதோட, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தனக்கு ஆதாயம் கிடைப்பதற்காக. கர்த்தருக்கு பார்வையா இன்னைக்கு நம்ம அநேகர் இருக்கோம், உபவாசம் இருக்கிறோம். எதுக்கு உபவாசம்? உபவாசம் இருந்தால் தாங்க இந்த காரியம் நடக்கும். சபைக்கு வருகிறோம், சபைக்கு எதற்காக? சில நேரம் மனமும் வந்து ஆராதிக்க வருகிறோமா, இல்லை வரலனாக்கா கேள்வி கேட்பாங்க, இல்லை அப்பா அம்மா கட்டாயப்படுத்துகிறாங்க போய் ஆகணும், போய் வருவோம், அப்படி மனவேதனையோடு வருகிறோமா? கர்த்தருக்கு கொடுப்பதாகட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாகட்டும் மன விருப்பத்தோடு கொடுத்து செய்கிறோமா? இல்லை என்று சொன்னால் கொடுத்தாதாங்க ஆசீர்வாதம், இதை கொடுத்தாதான் நமக்கு நன்மை நடக்கும். இப்படியெல்லாம் நாம் செய்யும்பொழுது அமர்சியாவுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை. எதுக்குங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்க, எதுக்குங்க உபவாசம் இருக்குங்க? இப்படி இருந்தால் தாங்க தொழில் நல்லாயிருக்கும், சர்ச்சுக்கு போனால் தாங்க குடும்பம் நல்லாயிருக்கும். இப்படி நன்மைக்காக ஆதாயத்திற்காக மாத்திரம் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தோன்னா ஆசீர்வாதம் வந்ததும் கண்டிப்பாக என்ன செய்திருவோம்? கர்த்தரை விட்டு விடுவோம். ஏன்னா நம்ம தேடினது நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே அமர்சியாவுக்கு அப்படி தான் இருந்தது. அவனுக்கு அப்போ எண்ணமெல்லாம் போரில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், அதற்காக அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செய்தான். முழு மனதோடு அவன் செய்யவில்லை. ஒருவேளை நமக்கும் கர்த்தருக்கு கொடுக்கின்ற காரியத்திலையோ, சபைக்கு வருவதோ, ஜெபிப்பதோ, வேதம் வாசிப்பதோ, எந்த காரியத்திலையும் அறக்குற மனசோடு இருக்கிறோம். முழங்கால் படிட்டு ஜெபினா நிறைய உட முடியல, ஜபத்துக்கு வாங்க கலந்துக்கணும்னா இதுக்குன்னு போய் ஜபத்துக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை போகிறோம்ல, போதும், வீட்டு ஜபங்களுக்கு எதுக்கு போகணும்? சண்டே பைபிளை படித்து அங்கே ஜெபிக்கிறோமே அது போதும், மற்ற நேரத்தில் எங்கே ஜெபிக்கிறது? இல்லை, இது பண்ணாதான் ஜெபிக்க வரும், ஆசீர்வாதம் வரும்னா கட்டாயத்திற்காக, படிக்கலைன்னா பிரச்சனை வந்துடுங்க, ஜெபிக்கலைன்னா கஷ்டம் வந்துடுங்க. இப்படி ஆதாயத்திற்காக நன்மைக்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்போமானால் இந்த நாளில் அந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருவோம். நாம் செய்கின்ற காரியத்தை எதிர்பார்ப்பில்லாமல் செய்வோம். ஜெபிப்பதாகட்டும், கர்த்தருக்கு கொடுப்பதாகட்டும், சபைக்கு வருவதாகட்டும், கர்த்தர் எனக்கு செய்ததற்கு நான் நன்றி கடனாக இருக்க போகிறேன். இனிமே கர்த்தர் எனக்கு செய்ய போவதற்காக நான் ஜெபிக்க போகிறதில்ல, கர்த்தரை தேட போவதில்ல. இதுவரை கர்த்தர் எனக்கு செய்ததற்கு நான் கர்த்தருக்காக வாழப்போகிறேன். நமக்கு தெரியும், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம். உலக காரியத்துக்காக வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அப்போ அமர்ச்சியாவை போல நமக்குள்ள சொற்ப மதியினம் வந்தாலும் ராஜா உயர்ந்த சனம். ஏன்னா சின்ன வயசுலேயே ராஜாவானா எவ்வளவு ஜனங்களை வழி நடத்தி இருக்கலாம், எவ்வளோ ஆலோசனை கொடுத்துருக்கலாம். அவன் கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ளாக அந்த கர்த்தருக்கென்று முழு மனதோடு செய்கிற சுபாவம் இல்லாமல் போனது பெரிய வீழ்ச்சியாக இருந்தது. ஆக நாம் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் முழு மனதோடு அவருக்கு ஆராதனை செய்வோம், அவருக்கு கொடுப்போம், காரியங்களை ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த காரியத்தை பாருங்கள். இதில் ஒரு 30 வசனங்கள் கூட இல்லை, ஒரே ஒரு அதிகாரம் தான். இந்த மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கு. நாம் தியானித்ததை விட அதிக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவதற்கு அவர் நல்லவர். வீட்டில் ஜெபித்துட்டு 10 நிமிஷம் கூட ஆகாது, இவர்களை நிறுத்தி நிதானமாய் ஒரு முறை படித்து பாருங்க. இந்த காரியத்தெல்லாம் நினைவில் கொண்டு வாங்க. கர்த்தர் அந்த மனிதனுக்கு எவ்வளவோ நல்லவராயிருந்தார். சின்ன வயதில் ராஜாவானவனுக்கு கர்த்தர் உயர்வை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார், பெரிய ஒரு பலசாலியான கூட்டம், அத்தனை வெற்றிகளை கொடுத்தார். அவனும் ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான், கேள்வியே கேட்காமல் செய்தான். எல்லாம் நல்ல மனிதன்தான். ஆனால் முழு மனதோடு அவைகள் எல்லாம் செய்யாமல் போனதுனால அவன் எதிர்பார்த்த காரியங்கள் வந்ததும் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்து எவ்வளவு உயரத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு போனாலும் இந்த ஸ்தலத்தை, கர்த்தருடைய ஜனத்தை, சபையை, கர்த்தருடைய வார்த்தையை நான் ஒரு நாள் விட்டுவிட போகிறதே கிடையாது. கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். உயர்வு வந்ததும் கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தையை அவன் அசட்டை பண்ணி திமிரா பேசுறான். உன்னை கொலை பண்ணணுமா? உன்னை ஆலோசனைக்காரரா வச்சாங்களா? இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்குறான்.
கர்த்தருடைய மனிதனுக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு, வேத வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோம். அவன் ஏன் எதுக்குன்னு கேட்காம கீழ்ப்படிஞ்ச போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் உயர்வு வந்ததும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி வேற தெய்வத்தை வணங்குறான், கர்த்தரை தேடாமல் போயிட்டான். ஊழியக்காரருடைய வார்த்தையும் அவன் மதிக்கலை. இந்த 2 சுபாவங்கள் நம்மிடத்துல வந்து விடவே வேண்டாம். கர்த்தரை தேடாத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கவே கூடாது. எல்லா நாளிலும் வேதத்தை படிக்காத நாட்கள், ஜெபிக்காத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு, கர்த்தருக்கு பிரியமான செயல்களை செய்கிற நாளா இருக்கணும். ஒரு நாளை எடுத்து பார்த்தா, இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யலை, இந்த நாளில் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் செஞ்சேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தீர்மானம் எடுப்போம். உயர்வு வரும்பொழுது நான் கர்த்தரை விடுவதில்லை, கர்த்தரை பிடித்து கொள்வேன். அரகுற மனசோடு நான் எல்லாத்தையும் செய்ய போகிறதில்லை. இல்லைனா கேள்வி கேட்பாங்க, இல்லைனா இதை செஞ்சாதான் ஆசீர்வாதம், அப்படி கட்டாயத்தினால் அல்ல, முழு மனதோடு கர்த்தரை நான் ஆராதனை செய்ய போகிறேன். முழு மனதோடு கர்த்தரை நம்ம அன்பு கூறுவோம். கேட்கப்பட்ட இந்த வேத வார்த்தையை கர்த்தர் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடி, இந்த உணர்வு எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கு. சொற்ப மதீனம் வரும்பொழுது எனக்குள்ளான முழு ஞானத்தையும் கனத்தையும் எல்லாம் கெட்டு போய் விடுமே. அப்படி அனுமதிக்காதபடி கர்த்தர் ஞானத்தினால் மாத்திரம் இடைகட்டி நடத்தி, இங்க இருக்கிற சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏவப்படுகிற ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் ஆலோசனையும் நம் அனைவரோடும் கூட விசேஷித்தமாக இந்த ஆலயத்திலே, இந்த ஆராதனையிலே ஜபத்தை ஏறெடுத்த, வேதத்தை வாசித்த பிள்ளைகளோடு இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். சென்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவரை பார்த்து வாழ்த்து விட்டுக்க.